விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர், எழுச்சி தமிழர் அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் குறித்து வரவு பரவலாம் ஏதாவது பேசணுன்ற நிலைமைக்கு இப்போ முகநூல் உருவாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் சவுக்கு சங்கர்னு ஒருத்தவன் தொடர்ந்து தலைவரை குறித்து, எங்களது தலைவரை குறித்து தொடர்ந்து பதிவு போட்டுட்ருக்கேன். நான் என்ன சொல்கிறேன், சவுக்கு சங்கர்ன்றவன் நீ யார்? நீ என்ன ஒரு கட்சி தலைவரா? நீ என்ன ஒரு பெரிய ஆளா? தமிழ்நாட்டில் பெரிய சக்தியா? நீ யார்? நீ ஒரு சாதாரண ஒரு யூடியூபர். உன்னை மாதிரி லட்சம் பேர் இருக்கான் எங்கள் கட்சியில். யூடியூபர்ஸ் லட்சத்துக்கு மேலே இருக்கும். பல லட்சம் பேர் இருக்காங்க என் கட்சியில். எல்லார்கிட்டையும் செல்ஃபோன் இருக்குது, எல்லார்கிட்டையும் முகநூல் இருக்குது, எல்லார்கிட்டையும் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5000 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என் போன்ற உள்ளவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து எனக்கெல்லாம் 45,000 பேர் ஃபாலோவர்ஸ். நீ வந்து இந்த மாதிரி உள்ளவங்க நிறைய பேர் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில். ஆனால் நீ தொடர்ந்து எங்கள் தலைவர், தாழ்த்தப்பட்ட மக்களின் விடிவெளியாக இருக்கக்கூடிய சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் திருமாவளவன் குறித்து தேவையில்லாமல் பேசிட்டே. அதான் நீ கேட்குற, கரூரில் வேறு கட்சிக்காரன் செத்ததுக்கு உனக்கு ஏன் அந்த அக்கறைன்னு எங்கள் தலைவரை கேட்குறாரு. அதை விட மிக முக்கியமான ஒன்று, எங்கள் தலைவர் வந்து 50,000 பணம் கொடுத்ததை கொச்சப்படுத்தி நீ பேசுகிற. அதாவது உனக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, 41 பேர் இறந்துட்டாங்க, பாவம் பொதுமக்கள் இறந்துட்டாங்க, பாவம். அதெல்லாம் மன சங்கடப்பட்டு தலைவர் வந்து அவங்க வந்து தலா 50,000 அறிவிக்கிறார். இதை வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து தலைவர் எங்கள் கட்சியில் நிதி வாங்கி தான் அவர் கொடுக்குறாரு. எல்லாருக்கிட்டையும் கடைசி மனிதன்ட்ட 1000 ரூபா கொடுத்தாலும் எங்கள் தலைவர் வாங்கிக்குவார். அது அவருடைய பண்பு, அவருடைய மாண்பு. நான் வந்து 41 ஒரு குடும்பத்துக்கு நான் வந்து 50,000 ரூபா நான் கொடுத்தேன், தலைவர்கிட்ட நிதி கொடுத்தேன். என்ன மாதிரி பல பேர் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாவட்ட செயலாளர் கட்சியில் இருக்காங்க, மாவட்ட செயலாளர் தலா 10,000 கொடுக்கணும் அப்படின்னு தலைவர் அவர்கள் அறிவிப்பு செஞ்சார். அந்த அடிப்படையில் மாவட்ட செயலாளர் பாதி பேர் கொடுத்தாங்க, கொஞ்சம் பேர் கொஞ்சம் பிறகு தரான்னாங்க. அந்த மாதிரி சுச்சுவேஷன். இந்த மாதிரி சூழல் எங்கள் தலைவர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக பணத்தை ரெடி பண்ணி அவர் வந்து செக்கு கொடுத்து உடனே அவங்களும் எடுத்துட்டாங்க. அவங்களும் எல்லாரும் எடுத்துட்டாங்க, வாங்கிட்டாங்க. அந்த மக்கள் யாரும் இல்லை வாங்கலை போல வரல அப்படி யாரும் சொல்லலை, அவங்க எல்லாருமே வாங்கிட்டாங்க. நிலைமை இப்படி இருக்கும்போது தலைவர் என்ன சொல்வார், எங்கள் மாவட்ட செயலாளர்கிட்ட 10,000 கேட்டிருந்தாங்க. வாஸ்தவம் தான். ஒரு சில மாவட்ட செயலாளர் கொடுத்துட்டாங்க, ஒரு சில மாவட்ட செயலாளர் கொடுக்கல. இப்போ எங்கள் கடலூர் மாவட்டத்தில் எடுத்துக்கிட்டால் கூட மொத்தம் 6 மாவட்டம் 3 பேர் கொடுத்துட்டாங்க, 3 பேர் கொடுக்கலன்னு வச்சுக்கலாம். அவர் பேச்சு சொல்லணும். அப்போ அந்த 3 பேருக்கு கொடுக்கணும், கட்சி நிதி கொடுக்க வைக்கணும். கட்சி நிதி கொடுக்கணுன்றதுக்காக அண்ணன் தான் கொடுத்துட்டாரு, நம்ம ஏன் கொடுக்கணும்னு யாரும் நினச்சக்கூடாதுக்காக தலைவர் ஒரு பதிவு ஒன்று போட்டோம். இந்த மாதிரி வந்து கரூரில் வந்து இந்த மாதிரி கொடுக்க வேண்டியது இருக்குது, அதை கொடுங்க அப்படின்னு சொல்கிறார். அதை பற்றி உனக்கு என்ன? நான் என்ன சொல்கிறேன், எங்கள் தலைவர் வந்து எங்ககிட்ட என்ன வேணால் பேசுவார், எங்ககிட்ட என்ன வேணால் பேசுவார், எங்ககிட்ட என்ன வேணாலும் கேட்பார், எது வேணால் செய்வார். ஆனால் நீ என்ன பண்ணுற, அதை எடுத்துகிட்டு எங்ககிட்ட பேசுகிற நீ எடுத்துக்கிட்டு பேங்கில் பக்கனம் இல்லாமல் நீதிக்காக செக்கு கொடுக்குறேன்னு எங்கள் தலைவரை கேட்குறேன். அப்போது வேற ஒரு கட்சிக்காரன் பணம் சேர்த்ததுக்கு நீயா போய் பார்க்குறேன்னு எங்களை கேட்குறேன். எவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு லேப்டாப் ஒன்று வச்சுக்கிற, ஒரு பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பையனையும் பக்கத்தில் வச்சு இன்னும் கேள்வி, நீயா பில்டப் பண்ணி நீயா இப்படி திறக்கிற மாதிரி. எங்ககிட்ட லேப்டாப் இல்லையா? எங்ககிட்ட இல்லையா? எல்லாத்தையும் இருக்குது. பூச்சாண்டியெல்லாம் காட்டுறியாப்பா சவுக்க. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று நீ ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு காவல்துறை வந்து உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. உன்னை ஜெயிலில் பிடிச்சி போட்டப்போ உன்னை கடைசியாக அந்த ஜெயிலில் வந்து கடலூர் ஜெயில் தான், எங்கள் ஊரில் தான் நீ இருந்த. அன்றைக்கி பார்த்து நீ வந்து கடலூர் ஜெயிலேருந்து உனக்கு பெயில் ஆர்டர் வருது. பெயில் ஆர்டர் வந்தோடனே என்ன பண்ணீங்கன்னு, பெயில் ஆர்டர் எடுத்து உங்கள் வக்கீலை கொடுத்து வெளியே வர்றதுக்குள்ள ஒரே ஓட்டமாக ஜெயிலை விட்டு கேட்ட வெளியே தான் ஓட்டமாக வர்றேன். நான் கூட பார்த்தேன், சைடில் நான் நின்றுருந்தேன், நான் ஜெயிலில் பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் எனக்கு அங்கே போயிருந்தேன். யாருப்பா இருந்தாலும் ஓடுறான் அப்படின்னு எங்கள் கட்சிக்காரர் தம்பிக்கிட்ட கேட்டாக்க, ஆனால் அவர் தான் நான் சவுக்கு சங்கர்ன்ற பெரிய சவுக்குன்ற பெரிய கருத்து புலின்ற ஒரே ஓட்டம் ஓடுறான். இல்லைண்ணா அவன் பயந்துக்கிட்டு ஓடுறான், அப்போ யாராவது அடிச்சு போகிறான்னு பயந்துட்டு ஓடுறான் என்ன அப்படின்னாங்க. எதுக்குடா உனக்கு இந்த ஈனப்பழுப்பு? விடுதலை சிறுத்தை கட்சி தலைவரை வந்து நீ என்ன புரிஞ்சுக்கிட்ட? உனக்கு என்ன தெரியும் அவரை பற்றி? அவர் கால் தூசுக்கு பொறுவியா நீனு? அவர் கால் நகத்தில் உள்ள அழுக்குக்கு பொறுவியா நீனு? என்னமோ நீ என்னமோ வானத்திலிருந்து பூச்சவ மாதிரி நீ என்னமோ வந்து கேட்டுட்டு யாரடா கேள்வி கேட்குற? உனக்கு என்ன தகுதி இருக்குது? நேரில் பார்த்தோம் உன்னை சவுக்கால அடிச்சிடும். ஜாக்கிரதை, ஒழுங்காக இருக்கணும். சும்மா இருக்கணும்னு நினச்சிக்கிட்டியா? என்ன நினச்சிட்டு இருக்க? சும்மா இந்த கட்சியை வந்து நாங்கள் அடிபட்டு உதப்பட்டு கேஸ் வாங்கி எவ்வளோ சாதி வரி, உன்ன மாதிரி சாதி வரி எம்மா பேரை எதிர்த்து
உன்ன மாதிரி மதவெறியின் எம்மா பேரை எதிர்த்து நாங்கள் கட்சி நடத்தி இந்த மக்களுக்கு பாதுகாப்பாக இருந்து எவ்வளோ தூரம் நாங்கள் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை கொண்டு வந்திருக்கோம். நீ என்னடானா இந்த லேப்டாப் ஒன்று மடியில் வச்சுக்கிட்டு ஒரு பொண்ணையும் ஒரு பையனையும் பக்கத்தில் உட்கார வச்சுக்கிட்டு நீ எழுதி கொடுத்த கேள்வி அவங்கள கேட்க சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாதா, எங்களை உட்கார வச்சு தெரியாதா, அது திருப்பி காட்டுப்பா 2 பேரை, திருப்பி காட்டுப்பா தான் 2 பேரும் உட்காந்துருக்காங்க, இவங்களுக்கு கேள்வி கேட்டு எங்களுக்கு தெரியாதா, என்னையா நீ பூச்சாண்டி காட்டுற, ஆளுகளுக்கு எனக்கு பஞ்சம், இந்த 2 பேரை கேள்வி கேட்க அவங்க சம்பளம் கொடுத்து வைக்கணும். எங்களுக்கு அப்படி கிடையாது. எங்களுக்கு என் கட்சிக்காரங்க எப்போ 24 மணி எங்கள் கூட இருக்கிறவங்க, அது மாதிரி தெரிஞ்சுக்கணும். எங்கள் தலைவர் நின்று 1000 பேர், நடந்தா 10,000 பேர், ஓடுனா 1,00,000 பேர். முதல்ல தெரிஞ்சுக்க, புரியுதாடா? சவுக்கு பேர் சவுக்கு சங்கரம், சவுக்கு சங்கர். போய் கத்தினிய டிஜிபி ஆஃபீஸில் எனக்கு ஒன்றும் ஆயிடுச்சுன்னா அதுக்கு இவங்க தான் காரணம், எனக்கு ஆயிடுச்சா காலத்துக்கு தான் காரணம், அவங்களை எதுவும் ஆயிடுச்சு இவங்க தான் காரணம். கத்தினிய ஏன்டா இம்மா பயத்தை வச்சுன்னு உளறி போட்டு பைத்தியம் மாதிரி உளறிக்கிட்டு ஏன்டா பைத்தியம் பிடிச்சி அலையிற? உனக்கு என்ன தெரியும்? உனக்கு தேவையில்லாமல் பைத்தியம் பிடிச்சி போய் அலைஞ்சு ஏன் எங்கள் தலைவர் இந்த மாதிரி பண்ணிட்டு கொச்சப்படுத்திட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப வன்மமாக பேசிகிட்டு இருக்கேன். இந்த வன்மத்தை முதல்ல நிறுத்து. உனக்காக தான் இந்த வீடியோவை போட்டான். ஏன்னா நீ இன்னமும் பெரிய பெரிய ஆள் நினச்சி போட்டுக்கிட்டு இருக்க. உன்னை தாண்டி எங்களால் போட முடியும், எங்களால் போட முடியும், வீடியோ போட முடியும் எங்களால். புரியுதா? ஒழுங்காக இருந்துக்கு. எங்கள் ஆளுங்க 15 பேரும் பார்த்துருக்காங்க, 5 பேரும் போடுவாங்க, 10 டெய்லி போட்டுக்கிட்டே இருப்போம். எல்லாம் தேவையில்லாத பிரச்சனை வேணாம், ஏன் தேவையில்லாமல் தேவையில்லாம பிரச்சனை வேணாம், நாங்கள் அமைதியில் வைக்க போகிறோம். நீ என்ன பம்முனாலும் சரி, நீ என்ன கூறினாலும் சரி, நாங்கள் அண்ணன் எந்த கூட்டையில் இருந்தாலும் கூட்டையில் நாங்கள் இந்த கூட்டையில் தான் வெற்றிருக்கோம். ஏற்கனவே உன்ன மாதிரி மத வெறிய, உன்ன மாதிரி சாதி வெறிய, உன்ன மாதிரி சாதி வெறி பிடிச்ச நாய்ங்க எல்லாம் சேர்ந்து தான் எங்களை எதிர்த்து நின்னாங்க. நாங்கள் ஜெயிக்கல. அதே போல் இப்போ 2026 நாங்கள் ஜெயிப்போம். அதே போல் 2026 நாங்கள் ஜெயிப்போம், நாங்கள் ஆட்சி அனுப்போம். அதனால் என்னடா பண்ண முடியும்? மக்கள் எங்கள் பக்கம் இருக்கும்போது என்ன மக்கள்ன்றிய ஏதா உனக்கு மக்கள் யார் மக்கள் இருக்கா? சரி, உன்னை பிடிச்சி குண்டாஸ் போட்டாங்க, ஜெயிலுக்கு போனேன், உனக்காக எவனாவது ஒருத்தன் 10 பேர் இந்த போராட்டம் பண்ணான். என்ன கூட என் மேலே என் வண்டி அடித்து வச்சிட்டாங்க 25 வருஷத்துக்கு முன்னாடி. 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட டாட்டா சும்மா வாழ்ந்து அடித்து வச்சாங்க. இந்த கடலூர் மாவட்டத்தில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட இடத்துல சாலை மறியல் நடக்குது. அது தெரியுமாடா உனக்கு? எனக்கு நான் சாதாரண ஆள். என்னை மாதிரி 1,00,000 பேருக்கு, என்னை மாதிரி 1000 பேருக்கான நிர்வாகிகள். அந்த 1000 பேருக்கு பெரும் படை தளபதி எங்கள் தலைவர். அவருடைய படை வீரர்கள் நாங்கள். நம்மளால ஞாபகம் வச்சுக்க. எனக்கே இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் அவ்வளோ தூரம் அவங்க கவனம் பேசினேன், எங்கள் தலைவர் எடுத்து பேசினேன், சவுக்கு பிஞ்சிரும் சாக்கிருந்தார். ஒழுங்காது தாமரை செல்வன், விடுதலை சிறுத்தை கட்சி, கடலூர் நாடாளுமன்ற தொகுதி செயலர், அட்வொகேட், டெப்டி மேயர் 2வது முறை.